டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். இயேசு ஏன் இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்தார் என்ற காரணத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 13வது காரணத்தை நாம் பார்ப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று நாம் அறிவோம். தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். எதற்கு? சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு, சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு. இயேசு மட்டும் இந்த பூமியில் வரலன்னா சத்தியத்தை நம்ம அறிந்திருக்க மாட்டோம். இயேசு சொல்கிறார், நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாக இருக்கிறேன். அவரே சத்தியம். அவர் வந்து தான் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினார் பாருங்கள். அது வரலன்னா நமக்கு சத்தியம் அறிந்திருக்க முடியாது. அவர் வந்து நமக்கு புத்தியை தருவாராம். என்ன புத்தி? ஒரு காரியத்தை சரியான விதத்தில் புரிந்துக்கிறது தான் புத்தி. சத்தியத்தை துல்லியமாக நம்ம அறிந்து கொள்வது தான் புத்தி. சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவனும் தேவனை கண்டதில்லை, ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பிதாவினுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே வந்து அவர் வெளிப்படுத்தினாராம். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்தது தேவனை வெளிப்படுத்த. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். நான் என்னுடைய சித்தத்தை செய்யவில்லை, பிதாவை என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யவே வந்தேன். என்னை காண்கிறவன் பிதாவை கண்டான். என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறான். என்னை மறுதளிக்கிறவன் என்னை அனுப்பினவரை மறுதளிக்கிறான். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தவர். ஒரே மெய்யான தேவன் யார் என்பதை வெளிப்படுத்த வந்தவர். அவரே மெய்யான தேவன், அவரே ஒன்றான மெய்யான தேவன். அவருக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த தான் அவர் வந்தார் பாருங்கள். சத்தியமுள்ளவரை நமக்கு அறிமுகப்படுத்த, நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் வந்தார். அவர் தான் தேவனாக மனிதனாக இந்த பூமியில் வந்தார் பாருங்கள். அவர் தான் சத்தியமுள்ள தேவன். அவரே மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து சத்தியமுள்ள தேவனாகிய தம்மை வெளிப்படுத்தி நமக்கு புத்தியை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, நாம் இப்போ அவருக்குள்ளேயும் இருக்கிறோம். அவரை அறிந்து மட்டும் இல்லை, அவருக்குள்ளேயும் நாம் இருக்கிறோமா. தூரத்துலேருந்து கூட ஒருத்தர் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி தேவனை நம்ம அப்படி அறிந்து கொள்ள பாருங்கள். தேவனை நம்ம அறிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிறோம். அதற்கு தான் தேவகுமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்துருக்கிறாராம். அவருக்குள்ளே பாருங்கள் நித்திய ஜீவன் இருக்குது. அவரே ஒன்றான மெய் தெய்வம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்தது பாருங்கள், நமக்கு சத்தியத்தை காண்பிக்க, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வைக்க, தேவனை நமக்கு காண்பிக்க, சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்த, மெய்யான ஒன்றான தெய்வமாகிய கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்த தான் அவர் இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறந்தார். கிறிஸ்மஸ் நாட்களில் இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள்.